ஏய் என்னது இது? இது வந்து பீஸ்ட் சொக்கான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. பீஸ்ட் சொக்காவா? எங்கேயும் மாரியாத்த கோயில கூழுத்த குடிக்க வந்த மாதிரி வந்துட்டு பீஸ்ட் சொக்காவா? நீங்க ஜாலியா ஜிம்கா நான் பார்க்கலையா? பார்த்தேன். ஆனா அதுக்கு சம்பந்தமே இல்லை. என்ன சம்மந்தமே இல்லைங்கிறீங்க? நீங்க டீசரே அப்ப நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். ப்ரோமோலே நாங்க வருவோம், இந்த சட்டை போட்டு தான் வருவோம், ராவம்மா அப்படின்னு. ஸோ பீஸ்ட் வந்துட்டு வரப்போகுது இல்லையா, அதனால வந்துட்டு வீட்டில் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதனால போட்டிருக்கேன். மற்றபடி வந்து எனக்கு வந்து பீஸ்ட்லாம் அவ்வளோ உடன்பாடு இல்லை. பீஸ்ட்ல உடன்பாடு இல்லையா? என்ன பேசுற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பீஸ்ட் வந்து கூர்க்கா 2 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, தெரியாதா? கூர்க்கால நடிச்சது யாரு? பீஸ்ட்ல நடிக்க போறது யாரு? நீ என்னடா பீஸ்டுக்கும் கூர்க்காக்கும் சம்பந்தமே இல்லாத கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி வேணா நான் வந்து ஹையஸ்டா சொல்லுவா. மணி ஹையஸ்ட் பாத்திருக்கியா நீ? மணி ஹையஸ்ட்ல நான் பாத்திருக்கேன், எல்லா சீசனும். நீ பாத்திருக்கியா? முதல் சீசன் கூட பார்க்கலையே. அது நான் பார்க்கல. இருந்தாலும் வந்துட்டு நெட்டிசன்கள்லாம் அப்படியே தாளிச்சு எடுக்கிறாங்க. பிகாஸ் வந்துட்டு நீ பீஸ்டோட ட்ரெய்லர் பார்த்தனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெல்சன் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட ட்ரெய்லரா இருக்கட்டும், அவரோட மூவியா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் வச்சுதான் அவர் கொடுப்பாரு. ஆடியன்ஸ்க்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுப்பாரு. ஆனா படத்துல பார்க்கும்போது நம்மள ஜாலியா ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போவாரு. சோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. நீ வந்து தேவையில்லாம ட்ரெய்லர் பார்த்து நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருக்க. சரி, நீ கோலமாவு குக்கில பாத்திருக்கல? கோலமாவு குக்கில பாத்திருக்கேன். அதுல சிங்கிள் நயன்தாரா மேம் வச்சுட்டு ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட சூப்பரா நம்மளால வந்து கிளாஸியா கொடுக்க முடியும், இதுலயும் ஹிட் கொடுக்க முடியும் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா? டாக்டர் மூவிலயும் சிவகார்த்திகேயனை வச்சுட்டு நல்ல ஒரு ஹிட் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது நம்ம டாப் ஹீரோல இருக்க விஜய் சாரை வச்சு அவர் வேஸ்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்க? அங்கதான் பிரச்சனை. எனக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா, சன் பிக்சர்ஸ்க்கும் விஜய்க்கும் ஆகாது. இந்த ஏன்னா ராசின்னு சொல்லுவாங்கல்ல, அது இவருக்கும் அவருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்குதானே செய்யுது. நீ நல்லா எடுத்துக்கீங்க. எங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு விஜய்க்கும் அவங்களும் வந்து வேட்டைக்காரன் பண்ணாங்க. ஓரளவுக்கு தான் கலெக்ஷன் எடுத்துச்சு. ஆனால் வந்துட்டு சொல்லிக்கலாம், அந்த வந்துட்டு நல்ல ரெக்கார்ட் அந்த டைமிங்ல சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் வந்துட்டு ஸ்டோரி வைஸ்டு வந்துட்டு நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக ஆகி அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லாமலும் போச்சுன்றது உனக்குன்னு தெரிஞ்சது தான். ஸோ அதனால தான் இந்த வட்டமும் எனக்கு கொஞ்சம் பதஷ்டமாக தான் இருக்கு. அந்த டேரக்டர்ஸும் இந்த டேரக்டரும் வேற. ஓகேவா? விஜய் வந்துட்டு ஒரு ஸ்டெப் வச்சாருன்னா யோசிக்காம எதையுமே வைக்க மாட்டார். எல்லா லைஃப்லயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஃபிளாப் டிசாஸ்டர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மைட் பி கலெக்ஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களா ஒரு இமேஜினேஷன் கொண்டு வராங்க பப்ளிக் முன்னாடி, அவ்வளவுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி ஆகுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. பீஸ்ட்ல வந்துட்டு அந்த ஒரு மால் அப்படின்ற வரதுனால தான் லைட்டா அப்படியே டிஸ்கவுண்ட் இடிக்குது. எங்க எடுத்தாலுமே நம்ம ஸ்கிரிப்ட் வைஸ் காமெடியும் கொடுத்து கமர்ஷியலையும் கொடுத்து நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியும் கொடுத்தா பப்ளிக்கு பிடிக்க தான் செய்யும். நீ டாக்டர்ல வந்துட்டு ஹவுஸ் போர்டு மாட்டினாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி இதுல ஹவுஸ் போர்டு மாட்டுவாங்க, ஆனா எடுக்கவே மாட்டாங்க. பாத்துக்கிட்டே இரு. ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு சாங்கா இருக்கட்டும், அதுக்கு ஒரு தனி ட்ராக் ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலயே அவங்க வந்து பப்ளிக்கோட மனசை கவர்ந்துடுறாங்க காமெடி பண்ணி. அப்படி இருக்கும்போது ஒரு 2.5 hours மூவி வந்துட்டு சும்மா விட்டுருவாங்களா? கரெக்டு தான். நீ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அல்லமத்தி ஹபீபோ பாட்டு வந்துட்டு உண்மையிலே வேற லெவல் ரிச் தான். நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு டிக்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படி மலம பித்தா பித்தா தேன்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மைதான். ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நெல்சனை வந்து நம்பலாம் அப்படின்றது வந்துட்டு நீ சொல்லும்போது பொடிப்பட தான் செய்யுது. பிகாஸ் வந்துட்டு டாக்டர் என்னத்தை கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு உண்மையிலேயே ரெட்டின் கிங்ஸ்லியா இருக்கட்டும், நிறைய பேரை வந்துட்டு தெரிஞ்ச முகங்களே வந்துட்டு வித்தியாசமான ஒரு கோணத்துல காமிச்சாரு நெல்சன் வந்துட்டு. ஸோ இந்த அதே க்ரூ தான் இதுல இருக்கு. ஸோ ஒரே மாதிரி ஒருவேளை ரிப்பீட் ஆகாம இருந்துச்சுன்னா ஓகே தான். ரிப்பீட் ஆச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல? ரிப்பீட்டே ஆகவே ஆகாது. ஒண்ணுமே இல்லை. சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணாங்க. சிவகார்த்திகேயனா பேசுறது தான் அவரோட மெயின் டேலண்டே. ஆனா டாக்டர் மூவியை பொறுத்த வரைக்கும் அவர் ரஃபாவே இருப்பாரு, ஸ்ட்ரெயிட் ஃபேஸாவே இருப்பாரு. ஆனாலும் ஹிட் கொடுத்தாங்கல்ல. அதே மாதிரி ஒரு காமெடிக்குனே ஒரு 10 பேர் டீம் வச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல மைட் பி அவங்கள எல்லாம் காமிக்காம இருந்திருக்கலாம். ஏன் காமிக்காம இருக்காங்க? அப்ப அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு அப்படின்றதுதான் இன்டைரக்டா சொல்றாங்க. அந்த படத்தோட எடிட்டர் நிர்மல் வந்துட்டு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்துட்டு பீஸ்டோட டீசர் ட்ரெய்லர்லேயே வந்துட்டு மொத்த கதையும் வந்துட்டு சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஆல்ரெடி ஃபுல்லா ஆக்ஷனா தான் இருக்குன்ற மாதிரியும் ஒரு பக்கம் டாக் போயிட்டு இருக்குது. நெல்சன் மூவில காமெடி எப்படி இல்லாம இருக்கும்? நெல்சன் எப்பயுமே வந்து டார்க் காமெடி தான் பண்ண போறாரு. சோ ஆப்வியஸா இதெல்லாம் வந்துட்டு உள்ள நிறைய பேருக்கு அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம விஜய்னாலே ஆக்ஷன் தான். அதனால ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையவே 70% ட்ரெய்லர்ல காமிச்சிருக்கலாம். அந்த மூவில 70% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம எடிட்டர் ஆர் நிர்மல் சார் வந்து கண்டிப்பா சூப்பரா நம்மளுக்கு கொடுக்க போறாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது.
கேமராமேன் மனோஜ் பரமஹம்சா வந்துட்டு நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவரோட கேமரா ஒர்க் வந்துட்டு டீசர்லேயே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக வேணா நான் பீஸ்ட் பக்கம் போவேனே தவிர மற்றபடி ஒன்றும் போக மாட்டேன். அப்போ ஆர்ட் டைரக்டர் சூப்பர். பிகாஸ் வந்துட்டு ஒரு மாலே வந்து செட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப இருக்கிறதுலே வந்துட்டு அதிகமான பட்ஜெட்டுன்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிறாங்க. பிகாஸ் அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ தெரியும்ல, 150 crores. அதனாலதான் அந்த மால் செட்டப் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்கிற மாதிரி ஒரு பாத்தீங்கன்னா அப்படியே விஷுவலைஸாவே நிஜமாலேயே ஒரு மால் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாமா, நான் நிறைய இதெல்லாம் பார்த்தேன். எப்படி சொல்றது, மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். உண்மையிலேயே அப்படி ஒரு மால் இருக்கா? ஸோ ஒரு சிஜி செட்டப் போட்டாங்க அப்படின்ற மாதிரியே இல்லை. ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கா கொடுத்துருந்தாங்க. ஸோ படத்துல ஹீரோயின் வந்து பூஜா கிட்டே நடிச்சிருந்தாங்க. போன தடவை முகமூடி படம் நினைக்கிறேன். முகமூடி தானே அவங்க நடிச்சது. முகமூடி தான் உங்களுக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பட் அதர் லாங்குவேஜ்ல போய் ஒரு கலக்கிட்டு பெரிய ஒரு ரேஞ்ச்ல வந்ததுனால இப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம விஜய்க்கு பேரா வந்திருக்காங்க. இல்ல ஒரு பெரிய growth தான் இல்ல. அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்துல இருக்கிற மற்ற க்ரூஸ்லாம் அவ்வளவே இந்த லெஜெண்டரி டைரக்டர் வந்துட்டு இந்த ஜீனியஸ் ஆஃப் டைரக்டர்னு சொல்ல தமிழ் சினிமா அவர் வந்து பண்ணியிருக்காரு. டீசர் ஓபன் பண்ணதுமே அவர் வாய்ஸ் அவர் கொடுத்தது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. பிகாஸ் வந்துட்டு நான் என்ன நினைச்சேன், வில்லனே அவர் தான். எப்பயுமே வந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதோ டேரக்டரோ இல்லை ஏதோ முக்கியமான ரோல் பண்ண போறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இதுல வந்து ஒரு ரோல் பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய ரோலா தான் கொடுப்பாங்க, ஒரு மேசிவான ஒரு ரோலா தான் கொடுப்பாங்க. நான் என்ன நினைச்சேன், வில்லனே அவர் தான் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படியே அதுக்கு நேர்மாறா இருந்தது. அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு மால்ல வந்துட்டு ஒரு ராபரி நடக்கிற மாதிரி, எல்லாருமே டெரரிஸ்ட்லாம் உள்ள வந்த மாதிரி, இந்த மாதிரி தான் ட்ரெய்லர்ல இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இவர் தான் மேனேஜ் பண்றாரு. இவர் தான் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஹைப்பே கொடுக்குற மாதிரி ட்ரெய்லர்ல. ஆமா, எக்ஸாக்ட்லி. வந்துட்டு அது என்ன படம், அஜித்க்கு ஓடாத படம் ஒன்று இருக்கு ரீசெண்டா, விவேகம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ அதை வச்சும் சில மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ செல்வராகவன் வந்து கைண்ட் ஆஃப் வந்துட்டு விவேக் ஓபராய் மாதிரி வந்து விவேக் ஓபராய் வந்து விவேகம் படத்துல எப்படியோ அது மாதிரி தான் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு செல்வராகவன்ற மாதிரி நிறைய மீம்ஸ் நீயும் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீ சொன்ன மாதிரி வந்துட்டு ஆக்ஷன் வந்துட்டு 60% இருக்கும், 40% காமெடி இருக்கும். இந்த ஆக்ஷன் 60%மே கம்ப்ளீட்டா ஒரு 60% இருக்கிறனால அது ஒரு 100% வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஸ்டன் டைரக்டர்ஸ் வந்து அன்பறிவுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா KGF பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுக்குமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டேட்ல வர ரிலீஸ் ஆக போது. ஸோ அந்த இதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பான முறையில் வந்துட்டு ஸ்டன்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவன் வந்து நிறைய சிஜி ஒர்க்லாம் பார்த்தியா? சிஜி ஒர்க்லாம் வந்துட்டு அந்த ஒரு அந்த அந்த ஜெட்டு போறது அதை வச்சு மீன்ஸ் போட்டுருந்தாங்க. பிகாஸ் வந்துட்டு மாஸ்க் போடாம வண்டி ஓட்டிட்டாரு, மாஸ்க் போடாம கொரோனாவே ஓட்ட முடியாது, எப்படிங்க வண்டி ஓட்டாரெல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு சில ஃபிளாஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும்ல. இல்ல ஆனா எப்போ KGF 1 KGF 2 எடுத்த ஸ்டன் டைரக்டர்ஸ் வந்துட்டு இதுல எடுத்திருக்காங்க அப்படின்னா நீ ட்ரெய்லர்லயே கொஞ்சம் போயிட்டு நம்மளுக்கு தூவி விட்டுருப்பாங்க. எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவர் வந்து அந்த கன்னை வச்சுட்டு வால்ல நடந்துகிட்டே சுட்டுக்கிட்டே போவாரு லைனா. சோ அதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டண்ட் நடக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஆமா, அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு டெரரிஸ்ட் வந்து சொல்ற மாதிரி காமிச்சதும் வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து பேன்லாம் வேற பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படி. ஏன்னா பிகாஸ் வந்துட்டு ஒரு படத்தை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எக்ஸ்பெக்டேஷன் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி உருவாயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு படத்தை தடையே பண்றாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா வந்து மார்க்கெட்டிங். இப்போ நெகட்டிவ் மார்க்கெட்டிங் தான் எல்லாருக்குமே பாசிட்டிவா போய் முடியுது. ஸோ அதனால அதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். அதெல்லாம் நம்ம மைண்ட்ல எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. சரி, இதுல நம்மள வந்துட்டு எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்டட் ஸ்டண்ட் ஓரியன்டட் பார்த்தது. காமெடியன் ஆக்டர்ஸ் பத்தி பேசுனீங்க. எத்தனை பேர் ஒரு க்ரூவே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுல வேற நம்ம யோகி பாபு சார் பக்கத்துல உட்காந்து பயந்துகிட்டே இருப்பாரு. இது சும்மா சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்க பார்த்தா பயந்துருவேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம காமெடியன்ஸ் எல்லாம் கலக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த அந்த ஒரு சீன் மட்டும் வைக்காம இருந்தா கூட நான் வந்து குறுக்காட்டோன்னு சொல்லாம இருந்திருப்பேன். என் படத்தை எனக்கே போட்டு காட்டுறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல மீம்களையும் அதுல வந்து போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் எப்பயுமே வந்துட்டு யோகி பாபு பண்றாரு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இன்னும் இந்த டீசர்லயே காட்டாத ரெட்டின் கிங்ஸ்லி இருக்காரு. ஸோ ரெட்டின் கிங்ஸ்லி வந்துட்டு டாக்டர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அண்ணாத்த படத்தோட டீசர் விட்டுருந்தாங்க பாத்தீங்கன்னா. ஸோ டீசர்ல வந்துட்டு அவர் வந்து ஒரு சீன் தான் வந்தாரு. பட் இருந்தாலும் அவர் தூக்கி அங்க முன்னாடி போட்டு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெட்டின் கிங்ஸ்லிக்கு வந்துட்டு நிறைய பெரிய ஒரு மார்க்கெட்டே வந்துட்டு கண்டிப்பா. அதுவும் நெல்சன் வந்துட்டு இயக்கும் போது வந்துட்டு இன்னும் கொஞ்சம்
ஹியூமரஸா அவரை வந்து டியூன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவன் வந்து அந்த படத்துல நடிச்சாங்க மாக்காளி சொல்லிட்டு ஒருத்தர் ரோல் பண்ணி அப்படி இப்படி முட்டைக்கண்ணு மாதிரி ஒன்று வச்சிருப்பாருல்ல அவரு. ஸோ அவரும் நடிச்சிருக்காரு. வைபவ் இருக்காரு இல்லையா, அவரோட அண்ணன் அவரும் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த போன டீம்ல அந்த அவரோட டீம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டீம்ல இருக்கிறவங்க இதுல இருக்கும்போது இன்னும் பயங்கர ஹியூமரா வந்துட்டு அவங்க வந்து டியூனா பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியும் வந்துட்டு ஒரு மால்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஸோ அதுல இருக்கும்போது ஒருத்தரும் ஒரு கேரக்டர்ல காமிச்சு நம்ம ஜேர்னியை கொண்டு போகணும்ல. ஸோ இத்தனை காமெடி ஆர்டிஸ்டும் இருக்காங்க. அதுல வந்து நம்ம விஜய் சார் சைலண்டா ஒன்னும் தெரியாத மாதிரி மாட்டிக்கிட்டோமேனு முழிக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட், ஓ இது சாதாரண ஆள் இல்லப்பா அப்படின்ற மாதிரி கொண்டு வர போறாங்க விஜய் சார். ஆனா என்னன்னா எனக்கு என்ன இருக்கிறதே பெரிய டவுட்டா இருந்தது அப்படின்னா, டெரரிஸ்ட்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல லிப்ட்ல ஸ்வங்கின்னு மேல போற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ பிகாஸ் ஐ எம் நாட் அ பொலிட்டீஷியன், ஐ எம் அ சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சுட்டு அப்படி ஸ்வங்கின்னு மேலே போவார். ஸோ அந்த டைமிங்ல சுற்ற மாட்டாங்களா, அந்த சீன் எப்படி இருக்கும், அதை வந்து அவர் எப்படி டேக் ஓவர் பண்றாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு. அது எல்லாத்தையுமே ட்ரெய்லர்ல காமிக்க முடியாது. அதுக்கு தான் நீ படத்துக்கே போகணும் முக்கியமா. அதுவும் இல்லாம அதுலயே இன்னொரு கான்வர்சேஷன் இருக்கும், மினிஸ்டர் வந்துட்டு விட்டுற சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நான் கேட்க மாட்டேன்றதுனால தான் பொலிட்டீஷியன் கிடையாது நான் அப்படின்ற டைலாக் கன்வே ஆகும். ஸோ அதை நீ தெளிவாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா வந்துட்டு இந்த இது விட்டுருந்தாங்க, ப்ரோமோ விட்டுருந்தாங்க. சன் பிக்சர்ஸ்ல ஒரு பெரிய இது என்னன்னா, அவங்க மார்க்கெட்டிங் யூஸ் பண்றது என்னன்னா, ஒரு 10 செகண்ட் இல்ல 20 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு டீசர் ஒன்று கட் பண்ணி எப்பவுமே அவங்க ப்ரொடக்ஷன்ல விடுவாங்க. இது சிங்கம் சூர்யால இருந்து வேட்டைக்காரல வாடா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல வந்து எந்த மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சின்ன வயசு மெமரிஸ், சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதே மாதிரி இதுல வந்துட்டு நான் வேணா கையை பிடிச்சி, நீ வேணா கையை பிடிச்சிக்கிறியான்னு சொல்லிட்டு இடுப்பு பிடிச்சிருவான்னு சொல்லி டார்க் ஹியூமர், உங்க டார்க் ஹியூமர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா கலக்கி அந்த சட்ட கலர் மாதிரி இருந்துச்சு. இப்போ அபர்ணா தாஸ் இருக்காங்களே, இப்போ ரீசெண்டா வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட விஷ் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, சார் இந்த ஆர்ஆர் அதாவது லான்ச் டவர்ல வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு ரைட் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னது. இப்போ ரீசெண்டா வந்துட்டு விஜய் வந்து எல்லாரையும் ஒட்டுக்கா உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் எட்லாம் அடிச்சிருக்கிறாரு, தெரியுமா? ஆமா தெரியும். நீ ஏதோ டிஃபரெண்டா சொல்ல வரையோ நினைச்சு நான் யோசிச்சிருக்கேன். அதான் ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்துட்டு நம்ம நெல்சன் சார், அப்புறம் நீங்க சொன்ன அபர்ணா தாஸ், அப்புறம் சதீஷ் எல்லாம் செட்ல இருந்துட்டு இன்னைக்கு சார் வந்தா விடக்கூடாது, நம்ம ஒரு ரவுண்ட் போனாதான் சாப்பாடு ஷூட்டே அப்பதான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களா. நெல்சன் நினைச்சிட்டு இருந்தாரா, இவர்கிட்ட போய் ஷூட் அப்படிதானே, அப்ப நீங்க எடுத்து எடுக்காடி போயிடுங்கன்னு போயிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க. அந்த வீடியோ கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதுல வந்துட்டு ஃபாஸ்ட் டிரைவிங் அவரு இல்ல செம ஸ்டைலா வண்டி ஓட்டினார், நல்லா இருந்தது. ஸோ இப்போ பேக் டு ஸ்டோரிக்குள்ள வருவோம். ஸ்டோரி வந்துட்டு நான் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுதா பண்ணலையா அப்படின்றது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ வந்துட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லலாம். அடுத்தடுத்த ஷோக்களை சந்திக்கலாம். எல்லாரும் படத்தை பாருங்க, படத்தை பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடிவிடுங்க. இவரை மாதிரி கூர்க்கான்னு சொல்லி குழம்பிக்க வேண்டாம். கண்டிப்பா படத்தை பாருங்க, கூர்க்கா கிடையாதுன்றது உங்களுக்கு அப்பதான் ப்ரூவ் ஆகும். ஸோ I'm Vijay and இவரு விஜய் ஆதிஷ். ஓகே, அடுத்த ஷோக்ல சந்திக்கலாம். இது வந்து தினமலர். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, பாய்.